சமீபத்தில் டிடிவி தினகரனின் பேச்சுக்கள் எல்லாம் பிரதான கட்சிகளுக்கு அவ்வப்போது பீதியை கிளப்பி விட்டு போய்க் கொண்டிருக்கிறது. கருணாநிதி மறைவை அடுத்து 2 பெரிய அரசியல் மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. ஒன்று, ஸ்டாலினின் புதிய பொறுப்பு. இதன் மூலம் அவருடைய செல்வாக்கு சற்று உயர்ந்துள்ளது போல தொண்டர்கள் கருதுகிறார்கள். இதற்கு காரணம் கருணாநிதி மறைவால் வந்த அனுதாபமாகவும் இருக்கலாம், அல்லது ஸ்டாலினின் தனிப்பட்ட அணுகுமுறை கூட காரணமாக இருக்கலாம். தனது முதல் பேச்சிலேயே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை கட் அண்ட் ரைட்டாக தெரியும்படி வெளிப்படுத்திவிட்டார் ஸ்டாலின். இரண்டாவது பெரிய நிகழ்வு அதிமுகவில். ஏற்கனவே ஜெயலலிதா உயிரிழந்ததிலிருந்தே இந்த கட்சி படும் பாடு, அந்த கட்சியினர் படுத்தும் பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. நிம்மதி இல்லாத, அமைதி இல்லாத, பிரச்சனை விவகாரங்கள் இல்லாத நாளே கிடையாது இந்த கட்சியில். இந்த நிலையில் மீண்டும் ஒரு பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக. இதற்கு நடுவில் டிடிவி தினகரன் தனது பொதுக்கூட்டங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி வருகிறார். அந்த மாவட்டங்களில் எல்லாம் தினகரன் தெரிவிப்பதும், பேசுவதும், உறுதி கூறுவதும், நம்பிக்கை தெரிவிப்பதும் எல்லாமே 2 ஊர் இடைத்தேர்தலை பற்றித்தான். பொதுவாகவே தினகரன் பேசினால் அமைதி முகத்துடன் பரபரப்பு, டென்ஷன் இவைகளை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அதே சமயத்தில் எல்லா கேள்விகளுக்கும் மிக திடமாகவே பதில் கூறுவார். திருப்பரங்குன்றத்தை பற்றி கூறும்போது, இடைத்தேர்தல் எப்போது வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என கூறியிருக்கிறார். இதில் உச்சகட்டமாக அவர் கூறுவது திருவாரூர் இடைத்தேர்தலை. அந்த இடத்தில் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் என ஆணித்தரமாக இவர் பேசுவதை மக்கள் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் ஆழ்ந்து கவனித்து வருகின்றனர். அந்த தொகுதி கருணாநிதி தொகுதி என்கிற தனி முத்திரையே உண்டு. ஒரு பக்கம் ஸ்டாலின் இருக்கிறார், மறுபக்கம் அழகிரி இருக்கிறார். 2 மகன்கள் இருக்கும்போது தினகரன் எங்கே அங்கே வந்தார் என்றும், எந்த தைரியத்தில் திருவாரூரில் அதிகப்படியான வாக்குகளை பெறுவேன் என்று தினகரன் கூறுகிறார் என அனைவரும் மண்டை காய்ந்து போயுள்ளனர். 20 ரூபாய் திரும்பவும் வேலை செய்ய போகிறதா, அல்லது எல்லாரது வீடுகளிலும் குக்கர் சத்தம் கேட்கப் போகிறதா என்பது தெரியவில்லை. எப்படியோ திருவாரூர், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல்களில் டிடிவி தினகரன் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் எல்லா கட்சிக்காரர்களின் வயிற்றிலும் புலியை கரைத்து கொண்டு வருகிறார் என்பது மட்டும் தெரிகிறது.